அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா நெஹன்யாவுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். 3வது மொட்டை. லண்டனில் இருக்கிற ஸ்ரீ லண்டன் முருகன் டெம்பிளில் மொட்டை அடிக்க போகிறோம். இது நாங்கள் இருக்கிற ஏரியா சவுத் எண்டில். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம். 6:45 ட்ரெயின். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கோம். குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லியும் கவர் பண்ணிவிட்டு நான் தான் மப்ளர் கேப்பு எல்லாம் போட்டு பிரிட்டில்வெல் ஸ்டேஷன் வந்துட்டோம். சவுத் எண்ட். இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பால் காய்ச்சற வீடியோவில் வந்திருப்போம் இல்லையா, அது C2Cயில் வந்தோம். இது வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் கிரேட்டர் ஆங்கிலியா அந்த ட்ரெயினை. இது வந்து ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து ட்ரெயின் எந்த ட்ரெயின் வருது, எத்தனை மணிக்கு, அதெல்லாம் காமிக்கும். அதுவும் இல்லாமல் ஏதாவது ட்ரெயின் டிலே ஆச்சுனாலும் அது வந்து சொல்லிடும். 10 நிமிஷம் டிலே இல்லை லேட் ஆகும் அப்படின்னும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் ஆக்டிவாகவே இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களும் சீக்கிரம் வந்துருச்சிட்டாங்க. ட்ரெயின் வந்துருச்சு. நான் தான் கொஞ்சம் தூக்கமாகவே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக 4 மணிக்கு எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. எதுக்கு வேஸ்ட் பண்ணுற? வந்து விட்டோம் கோவிலுக்கு. ஸ்ரீ லண்டன் முருகன் டெம்பிள். ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போகலாம். ಇವ್ರತಾವ ಇಲ್ಲ ಬೇರೆ ಒಬ್ಬರು ಅಂತಿಲ್ಲ. நீட்டாக எடுத்து முடிச்சாச்சுங்க. அழகாக சமத்தாக உட்காந்துச்சு. 10 நிமிஷம். மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு சந்தனம் தடவிட்டு வந்தாச்சு. பெரிய கோயில், ரொம்ப அமைதியாக அப்படியே நீட்டாக இருக்கும்.
ரொம்ப அழகு. சாமி கும்பிட்டாச்சு. காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்கிற சரவண பவனுக்கு வந்துட்டோம். சரவண பவன் லண்டன்லேயும் இருக்குங்க. வந்து டிஃபனெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அவள் ஹோட்டல் சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டா. அவள் தனியாக சாம்பார் சாதம் மாதிரி அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. ப்ளைன் தோசை, ரவா தோசை, காஃபி, அப்புறம் பொங்கல் சாப்பிட்டா வெறும் 26 பவுண்டு, அதாவது 2700 ரூபாய் மட்டுமே. என்ன பண்ணுற நஹானா ஷோ? இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து தமிழ் கடை இருக்குங்க. அங்கே வந்து நமக்கு தேவையானது, நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப தூரமாக போகணும். இங்கே வந்ததுனால பக்கத்துலேயே ஷாப்பிங் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே கிடைக்கும், இங்கே கிடைக்காதது எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து வேறு வேறு நாடுகள்லேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடியது தான். அரிசி, பருப்பு, எல்லா மசாலாவும் நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும். கவுனி அரிசி, பார்த்தீங்களோ, எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, கடலை மிட்டாய், இங்க இருக்கு பாரு முறுக்கு, முறுக்கு, மிக்சர், டீ, காஃபி எல்லாம் கிடைக்கும். பாலேஜி இங்க பாரு. வெண்டைக்காய் அங்கே கிடைக்குதுல. தேங்காய், கொத்தவரங்காய் வந்து அவ்வளோதாங்க. எல்லாமே வாங்கியாச்சு. மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே ட்ரெயினில் திரும்ப.